ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க. இன்றைக்கி காலையிலேருந்து செம்மையான மழை. இந்த மழை பெஞ்சாவே நமக்கு காளான் கிடைக்கும் நம்ம ஏரியாவில். அதனால் இப்போ காளான் தேடி நம்ம போயிட்டுருக்கோம். காளான் கிடைக்குதான்னு பார்க்கலாம். நம்மளும் முன்னாடி இருந்தே தேடிட்டு வந்துட்டுருக்கிறோம். 2-3 வரப்பு தேடிட்டு வரப்பில் தான் இருக்கும் காளான். எங்கேயும் இல்லை. இங்கே வந்து பார்த்தோம்னா 2-3 காளான் இருந்துச்சு. அதை முன்னாடியே பார்த்தேன். இந்த பாலக்காக பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கணும். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல காளான் தான். ஆனால் வந்து புழு வச்சிருச்சு நம்ம நேதியை வந்து பார்க்காதனால. சரி, வேறு பக்கம் போவோம். இன்றைக்கி பேஞ்ச மலையில் இன்றைக்கி முளைச்ச காலம் இருக்கும். அது ஏதோ நமக்கு இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஒரு காலம் வருது. இதை நாளைக்கு நாளன்னைக்கு வந்து பார்த்தோம்னா இந்த காலம் வந்து குறைய மாதிரி இருக்கும். நம்ம பொறிச்சிக்கலாம், சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். பார்ப்போம். இந்த வரப்பில் தேடிக்கிட்டே போவோம். எங்கேயாவது காலம் இருக்கும். காலம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்தமாரி இடத்துல நான் லாஸ்ட் இயர்லாம் வந்து டெய்லியுமே மழை சீசன் வரும்போது டெய்லியுமே காலம் எனக்கு இருந்துச்சு. இப்போ இங்கே தான் வந்து சின்னதாக வருது. இது வந்து இந்த மரத்து சந்தில் வருது. இது நல்ல காலம் கிடையாது. இது சாப்பிட மாட்டாங்க. இது நல்லா பெருசாகவும் இந்த காளான் வந்து சாப்பிடக்கூடியது இல்லை. நம்ம தேடிக்கிட்டே போவோம். இந்த சைடெலாம் இருக்கும். இந்த சைடெல்லாம் பார் போட்டு வெண்டைக்காய் செடி நட்டோம். விதை ஊனியாச்சு. இந்த சைடு இருக்காது. இது இங்கே ஆற்று ஓரத்தில் இருக்கிறதுனால மழை பெஞ்சால் தண்ணி நிறையா நிற்கும். நல்ல மழை பெஞ்ச உடனே செடி நிறையா இருக்கும். வரப்பில் நிறைய காளான் முளைக்கும். இருக்குது, நிறைய காளான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் சாப்பிடக்கூடிய காளான்னு கேட்டால் இல்லை, நமக்கு தெரியல. ஆனால் நமக்கு தெரிஞ்சது அந்த கொடைக்காளான் நல்லாயிருக்கும். அதுதான் சாப்பிடுவோம். இந்த சைடு இதுதான் நம்ம விவசாயம் பண்ணியிருக்கிற காடு. இது எல்லாமே இந்த சீசனில் வெண்டைக்காய் செடி ஊனி இருக்குது. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இது சித்தாறு, காவேரி ஆற்று கூட நேராறு சித்தாறும்பாங்க. தலப்பாங்கா நதி. அப்படியே பார்ப்போம் எங்கே காலம் இருக்குதுன்னு நமக்கு இடம் தெரியும். நம்ம ஆனால் வரிசையை தேடி அப்போ புதுசாக ஏதோ ஒரு இடத்துல காலம் முளைச்சிருக்கலாம். அதை நம்ம பார்த்துக்கிட்டே போகிறோம். இது சோளம் விதைச்சிருக்கு மாட்டுக்கு. ஒரே ஒரு கண்ணுக்குட்டி இருக்கிறதுனால கொஞ்சமாக சோளம் விதைச்சிட்ருக்கோம். தான் 1 வாரம் ஆகுது. இந்த சைடு பார்க்க முடியாது, புதராக இருக்கிறதுனால இங்கே உள்ளே பார்க்க முடியல. நம்ம இங்கே பார்த்துக்கிட்டே போகலாம். எங்கேயாவது இருக்கும். ஏதாவது ஒரு 2 காலம் கிடச்சுனாக்கெல்லாம் காலையில் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஆயிரும். ஒரு குழம்புக்கு ஒரு காளான் ஃப்ரை மாதிரி வறுத்து சாப்பிட்றலாம். சின்ன சைஸில் 2. எனக்கு என்னமோ இன்றைக்கி காளான் நமக்கு கிடைக்கிற மாதிரியே தெரியலையே. இங்கெல்லாம் தான் இருக்கும். இந்த மாரி இருக்கிற இடத்துல உள்ளே நல்லா தேடணும்னா கண்டிப்பாக காளான் இருக்கும். நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் ஏதாவது வீடியோவில் தெரியுதுன்னு பாருங்கள். பார்த்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா நல்ல காளான் இல்லை. நம்மளும் தேடி வந்துக்கிட்டே இருக்கோம். எங்கேயுமே காளான் கிடைக்கல. சரி, மெயினான வரப்பில் போய் பார்ப்போம். பெரிய வரப்பு, ஏணி வரப்பு மாரி பெரிய வரப்பு இருக்குது. அதில் போய் பார்க்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம வந்து இந்த பாவக்காய் செடி ஊனி இருக்கிறோம். அதுக்கு வந்து பந்தல் போட்டிருக்கிறோம். டெய்லி மார்க்கெட்டுக்கு காலையில் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி மட்டும் போட்டிருக்கோம். ரொம்ப அதிகமாக பண்ணல. ரொம்ப மழையாக இருக்கிறதுனால காய்கறி நிறைய வாங்க மாட்டேங்கிறாங்க. 5 ரூபா 10 ரூபான்னு போயிட்டுருக்கு. என்ன செய்கிறது? ஒரு காளானா அது கிடச்சா பரவாயில்ல. என்னங்கடா டே, இத்தனை மழையிலையும் ஒரு காளான் முளைக்க மாட்டேங்குது. நம்ம சும்மா வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதை சாப்பிடாத டைப்பில் பார்த்திங்கன்னா கண்ணிலே தெரியும். நம்ம சும்மா நடந்து போய்கிற இடத்துல பார்த்த உடனே கண்ணில் தெரியும். இது அடுத்தது செடி ஊன்றதுக்காக ஓட்டி போட்டோம். ஆனால் வந்து ரெகுலராக மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இதை ஒன்றுமே செய்ய முடியல. அப்படியே கிடக்கு. அந்த செடி காய்க்கே வந்துருச்சு. ஆனாலும் வந்து பொறிக்க முடியல. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. தீபாவளிக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். இது உடனே இன்றைக்கி போஸ்ட் பண்ணிடுவோம். நீங்கள் தீபாவளிக்கும் போது இந்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகிருக்கும். இது செவ்வாழைத்தோப்பு. இது ஒரு நம்ம சாம்பிளுக்காக ஒரு அந்த வெயிலில் வந்து செவ்வாழை வருதான்னு பார்க்குறதுக்காக ஒரு 500 கன்று வச்சுருக்கோம். வச்சு ஒரு 4 மாதம் ஆகுது. இது வந்துச்சுன்னா அடுத்தது மீதி இருக்கிற காட்டிலையும்
இதே வைக்கலான்ட்டு சாம்பிளுக்காக வச்சு பார்த்துருக்கோம். ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு. ஆனால் வந்து எப்படி, ஆனால் இது தென்னந்தோப்பு, இது வைக்கிறது பெருசு இல்லை. தென்னந்தோப்புகளில் வைக்கிறதுனால பட்டை விழுந்து நிறையா சேதாரமாகிடுது. நம்ம கம்மியாக தான் வச்சுருக்கிறோம். அரை ஏக்கராவுக்கு 500 கன்று வைக்கணும். நம்ம ஒரு 400 கன்று தான் வச்சுருக்கிறோம். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. நம்ம முக்கியமாக வந்த வேலையை பார்ப்போம். காலம் எங்கேயாவது கிடைக்குதா. நான் இங்கெல்லாம் வந்தேன்னா ரெகுலராக காலம் இல்லாமல் போகவே மாட்டேன். ஆனால் இன்றைக்கி என்னமோ தெரியல, ஒரே காலம் கிடைக்கல. கிடச்ச 2 காளானும் மசக்காலாம், அதை சாப்பிட மாட்டாங்க. ஒரு காலம் இப்போ தான் முட்டை இருக்குது. அது நாளைக்கு வந்தோம்னா கிடைக்கும். நாளைக்கு ஒரு வேளை நான் வந்து யாரும் எடுக்காமல் இருந்தாங்கன்னா நான் அதை வீடியோவை எடுத்து போடுறேன். பாருங்கள், இங்கெல்லாம் மீன் பிடிப்போம், தூண்டி போட்டு மீன் பிடிப்போம். அந்த இடத்துல நிறைய மீன் சிக்கும். இன்றைக்கி வந்தால் நிறைய மீன் பிடிக்கலாம் தான். மழை வந்துகிட்டே இருக்குது. மீன் பிடிக்க சரியான டைமு. காளான் கிடைக்குமான்னு வந்தால் ஒரு தேங்காய் கிடக்குது, தண்ணி இருக்குது, நல்ல தேங்காய் தான். இன்றைக்கி நாளை தீபாவளிக்கு கறி குழம்பு வைக்கிறதுக்கு எதுவும் ஆகும். நாங்கள் போட்டுருவோம், ரிட்டன் வரும்போது எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லா வரப்புலையும் தேடிக்கிட்டே வந்துட்டு ஆல்மோஸ்ட் எப்போ எங்கெல்லாம் காளான் இருக்குமோ அங்கெல்லாம் தேடிட்டேன். காளான் சுத்தமாக கிடைச்ச மாதிரி இல்லை. இங்கடா இல்லை, இங்கெல்லாம் நான் இது வரைக்கும் காளானுக்கு வந்ததே இல்லை. இங்கே இல்லை, இந்த சைடு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் போகிற வழியில் அந்த வரப்பு வழியே போவோம். அங்கே ஏதோ ஒரு காளான் கிடைக்குதானு. ஆனால் ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து காட்டில் விவசாயம் பண்ணும்போது விவசாயம் எதுவுமே நல்லா வராது. ஆனால் இந்த பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கசப்பு பூண்டும்பாங்க, அது பால்டாமின் சேமோன்னு சொல்லுவாங்க. இது வெள்ளாமல் பண்ணாலும் சரி, பண்ணலாலும் சரி, உரம் போட்டாலும் சரி, போடலாலும் சரி, சும்மா ஆள் உயரத்துக்கு தகன்னு வளைஞ்சு நிற்கிது. இதை கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. நாங்களே என்னென்னமோ மருந்து அடித்து பார்த்துட்டோம். களைக்கொல்லி அடித்தாச்சு, நாட்டு முறையிலெல்லாம் அடித்தாச்சு. ஆனால் இதை வந்து அழிக்கவே முடியல. அது 4 வருஷமாக அதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஒன்றும் முடியல. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடி போட்டிருக்குறோம், ஒரு 20 சென்ட். ஆனால் செடி நல்லா, மழை சீசனுங்கிறதான் செடி நல்லா வரல. 10 கிலோ காய்க்கில் வர மாட்டேங்குது. இதில் 100, லாஸ்ட் டைம் போட்டிருக்கும்போது 100 கிலோ காய் பொறிச்சோம் ஒரு நாளைக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 15 கிலோ காய்க்கு மேலே போகல. செடியே வரல. மழை ரெகுலராக மழை பெய்யறதுனால செடியும் வரல, தலையில் பூ வைக்கல. இப்படி தான் இருக்குது விவசாயம். ஃபைனலாக இங்கே ஒரு காளான் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா நேற்றே பொறிச்சிருக்கு. நம்ம தெரியாத இடத்துல இருந்ததுனால இதுவும் மசக்குங்க. நல்ல காலம் தான். ஆனால் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு, எக்ஸ்பிரி ஆயிடுச்சு. கணக்கு பார்த்தா காளான் வந்து வேலிடிட்டி 1 நாள் தான். நம்ம அது பார்த்து அது கொடையை விரிஞ்சு 1 நாளில் பொறிச்சா மட்டும்தான் அது காளான் நல்லாயிருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காலம் வேஸ்ட் ஆயிடுச்சு, இது நமக்கு தேவைப்படாது. நேற்றுக்கு நம்ம வந்திருக்கணும். நேற்றுக்கு மழை பெய்யாததுனால நம்ம சரியாக வந்து பார்க்கல. நேற்று வந்திருந்தால் அது சாப்பிடக்கூடிய காளான் வந்திருக்கும். ஃபைனல் வரப்பு, கரும்பு காட்டு வரப்பில் தேடிட்டு வரோம். இங்கேயாவது இருக்குமா? நானும் ஃபுல்லாக அலசிட்டேங்க, ஒரே காளான் கிடைக்கல. நேற்று வந்திருக்கணும். நேற்று வந்திருந்தால் நமக்கு கண்டிப்பாக 2 காளானாவது கிடச்சிருக்கும். இந்த சைடு போகலாம், ஃபுல்லாக புதராக இருக்குது, பாம்புகள்லாம் நிறையா இருக்குது. அதனால் நம்ம அந்த சைடு ரிஸ்க் எடுத்து போக விரும்பலை. காலங்கத்தால் எல்லாம் இதிலே போவோம். கடைசியாக நம்ம இதில் போனோம்னா வந்த இடத்துக்கு ஜாயிண்ட் ஆகிடலாம். ஃபுல்லாக 4 ஏக்கர் இது ஃபுல்லாக சுற்றியாச்சு. பாரு, இந்த சைடு கரும்பு போட்டிருக்கு. இந்த சைடு இப்போ தான் சோளம் அறுத்து போட்டோம். ஆனால் மழை வந்து நனைஞ்சு வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இந்த ஒரு மழை எந்தையுமே நம்ம விவசாயியை காப்பாற்றுறதுக்காக இந்த மழை வராது. தண்ணி இல்லாத நேரத்தில் மழை பெய்யுன்னு பார்த்தா பெய்யாது. தண்ணி வந்துருச்சுன்னா சும்மா மழையாக வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் நம்ம விவசாயிகளோட நிலமை. பார்ப்போம், ஃபைனல் இடத்துக்கு வந்தாச்சு. எங்கேயாவது ஒரு காலம் கிடைக்குமான்னு. நம்ம கோழியெல்லாம் எதையாக பார்த்து பயந்துக்கிட்டு நின்றுருக்கு. நேற்று தான் வந்து ஷிஃப்ட் பண்ணேன் கோழியெல்லாம். வீட்டிலேருந்து கொண்டு வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறோம். எல்லாம் புது இடங்கிறதுனால ஆளாளுக்கு ஒரு இடத்த பிடிச்சி நின்றுட்டுருக்காங்க. ஃபைனலாக நம்ம வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி
நமக்கு காலம் கிடைக்காம இல்லை, ஒரு காலம் கிடச்சிச்சு. நம்ம இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கிடச்சிருச்சு. இது வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு காலம், நல்ல காலம். பார்த்திங்கன்னா இதுவுமே நேற்றே பொரிச்சிருக்கணும். ஆனால் இது நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த காலம் சாப்பிட்லாம். இது இன்றைக்கி போய் நல்லா வெங்காயம் அரிஞ்சு போட்டு ஒரு ஆள் சாப்பிட்லாம். நல்லா பிசைஞ்சு கிரேவி மாரி வச்சு நல்லா சாப்பிட்லாம். சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க.